நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் திரைப்பட இணை இயக்குனர் மணியன்குளத்தில் பிறந்தவன். சுண்டவனம் செல்லாண்டியம்மன் கோயில் மோகனூர் நவலடியான் கோயிலுக்கு போகின்ற மணியன்குளத்தில் பிறந்த கவிஞர் பதுமை செல்வன் ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். நாமக்கல் நகரில் ஒரு தமிழறிஞரின் மகன் பெண்களுக்கு மட்டுமே விருது கொடுக்கிறார். 40 கிலோ பவுன் போட்டு கொண்டு வருகிற பெண்களுக்கா விருது கொடுக்க வேண்டும்? நாமக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்கள், எத்தனையோ ஏழை கவிஞர்கள், எத்தனையோ ஏழை எழுத்தாளர்கள், கதையாசிரியர் இருக்கிறார்கள். அவர்களை தேடி பிடித்து விருது கொடுக்காமல் 40 கிலோ பவுன் போட்டு வருகின்ற, தங்க வளையல் போட்டு கொண்டு வருகின்றவர்களுக்கு விருது கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதில் ஒரு கவிஞரை வர சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மோசமான செயலாகும், கேவலமான செயலாகும். மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள் படையாண்ட மாவீரா என்ற திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அதில் எந்த சமுதாயத்தையும் அவர் தாக்கவில்லை. குரு அவர்களின் வரலாறை தத்துரூபமாக, சுயமாக சிந்தித்து அற்புதமாக எடுத்திருக்கிறார். ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்களின் இசை அற்புதமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் வைரமுத்துவின் பாடல்கள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது அறிவித்திருக்கிறது. அதில் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கலைமாமணி விருது அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும். தமிழ்நாடு அரசு இயல் இசை நாடக மன்றத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்வுக்குழு அமைத்து செயல்பட்டு இருக்கிறார். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கின்னஸ் விருது பெற்ற கே.சி. பாலு அவர்களுக்கும் இன்னும் பலருக்கும், சிவாஜி கணேசன் பரம்பரையில் வந்த நடிகர் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு அவர்களுக்கும், மோகனூர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நாடக இயக்குனர் வானதி கதிர் அவர்களுக்கும் கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது. அந்த விருது தமிழகத்தில் உள்ள முக்கியமான கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எனக்கு அந்த தகுதி உள்ளது. தமிழ் அறிஞர்களுக்கு தனியார் அமைப்பு விருது கொடுக்கும் போது பணக்காரர்களுக்கும், தங்க வளையல் போட்டு கொண்டு வருகின்ற பணக்கார பெண்களுக்கும் கொடுக்காமல் தகுதியின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். தங்க வளையலும் தங்க நகையும் கழுத்து வழியாக 40 கிலோ போட்டு கொண்டு வருகின்ற பெண்களுக்கு கொடுப்பதை நான் மறுக்கிறேன். ஏழை பெண்களுக்கும், ஏழை எழுத்தாளர்களுக்கும், சோத்துக்கே விதி இல்லாமல் இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்க வேண்டும் தனியார் அமைப்புகள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் படையாண்ட மாவீரா என்ற படத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அந்த படத்தை பாராட்ட வேண்டும். கௌதமன் அவர்களையும் பாராட்ட வேண்டும். அவரை ஒரு சாதிக்குள் அடக்கக்கூடாது. தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இரவும் பகலும் சிந்திக்கக்கூடிய திரைப்பட டைரக்டர் கௌதமன் அவர்கள், அண்ணன் கவிஞர் வைரமுத்துவின் பாடல்களும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த ஆண்டு கலைமாமணி விருது அறிவித்த மரியாதைக்குரிய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, கவிஞர் நெல்லை ஜெயந்தா, கே.சி. பாலு, வானதி கதிர் போன்றவர்களையும் இன்னும் பல நண்பர்கள் கலைமாமணி விருது பெற இருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வளர்க நாடக கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள், தமிழ்நாட்டு கவிஞர்கள், உலகத் தமிழர்கள் என்று மீண்டும் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.